எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 24 days வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஸ்ட்ரைக்கிங் ஆர்ட்ஸ், அடித்தல், தற்காப்பு கலைகள். கண்டிப்பாக நாம் ஒவ்வொருத்தவங்களும் பயன்படுத்துகிற ஒரு விஷயம். உங்களுக்கு தற்காப்பு கலைன்றது அவசியம். உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காப்பு கலைகள் கற்று வச்சுக்கிட்டா தான் நல்லது. ஸோ அதனால தான் அந்த பதிவை நான் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 வகையான தற்காப்பு கலைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்பர் 1 முத்தாய். இது வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்தம்னு சொல்லுவோம். கண்டிப்பாக தாய்லாந்தில் இதை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ரொம்ப 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 ஸ்பெஷலிஸ்ட்டு. இது நம்ம ஊர்லேயும் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கற்றுக்கலாம். ஸோ இது ஒரு பர்பஸ். 2வது தக்காஹோண்டோ, தாய் ஹோண்டோ அப்படின்னுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா தென்கொரியாவிலேருந்து கற்றுக் கொடுக்குற ஒரு தற்காப்பு கலை. 3வது வந்து தாய் சி. இது வந்து பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து கற்றுக் கொடுக்குற ஒரு தற்காப்பு கலை. 4வது வந்து கராத்தையை வந்து நிறைய பேருக்கு நம்ம ஊர்லேயே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, உங்களுக்கே தெரியும் அது. ஸோ கார்வே மெகா, இது வந்து இஸ்ரேலில் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த இராணுவ வீரர்கள், போலீஸ், ஸோ இந்த தற்காப்பு கலையை வந்து கற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுமாரி ஜூடோ வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது வந்து கார்பியோ அப்படின்னு ஒரு டாபிக். கராத்தா இது வந்து பயன்படுத்துறது தற்காப்பு கலை தான். இது வந்து பிரேசிலில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. இது ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்குது. கூகுள் பே மூலமாகவும் நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க, இன்னமும் கற்றுக்கொண்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரேசிலியன் ஜுடி. ஸோ இது வந்து தற்காப்பு கலை. இது வந்து பிரேசிலில் வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 10 தற்காப்பு கலை: முத்தாய், தக்காஹோண்டோ, தாய்ச்சி, கராத்தே, குங்கு, கார்வே மெகா, ஜூடோ, ஹேர்பியரோ, பிரேசிலியன் ஜுடி அண்ட் மிக்சட் மெட்டீரியல் ஆர்ட்ஸ். இது வந்து பாருங்க கலப்பு தற்காப்பு கலை, மிக்சட் மேட்ரியல் ஆர்ட்ஸ், அதாவது கலப்பு தற்காப்பு கலைன்னு சொல்லுவாங்க. 10 விதமான தற்காப்பு கலைகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது ஒன்றாவது கற்று வச்சுக்கிங்க. உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு சில தற்காப்பு கலையை கற்று வச்சுக்கிட்டா லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளை பாதுகாக்கிற ஒரு கலைகளை கற்று வச்சுக்கிறது நல்லது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ கற்றுக்கலாம். நிறைய கலைகள் நம்ம நாட்டிலே வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. சில கலைகள் வெளிநாட்டில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஆன்லைன் கிளாஸ் மூலயமாவும் நடக்குது, கூகுள் பே அது மூலயமாவும் நடக்குது. நிறைய இருக்குது. நிறைய விஷயங்களை ஆன்லைன் மூலயமாவும் கற்றுக்கலாம். நீங்கள் நினச்சிங்கன்னா உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்குன்னு தற்காப்பு கலைகளை கற்று வச்சுக்கணும் நினச்சிங்கன்னா இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா ஐ ஆம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை மறக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரொனவுன்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு சில ப்ரொனவுன்ஸ் சரியாக வரலன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இந்த 10 தற்காப்பு கலைகளில் என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். முத்தாய், டகாக்கி ஹோண்டோ, தென் தாய்ச்சி, கராத்தே, குங்கு, தென் கார்வே மெகா, ஜூடோ, தென் கார்பினோ, தென் வந்து பிரேசிலியன் ஜுடோ, தென் வந்து மிக்ஸு மேட்ரியல் ஆர்ட்ஸ். 10 தற்காப்பு கலைகளை மறந்துடாதீங்க. இந்த 10 தற்காப்பு கலைகள் ஒரே ஒரு தற்காப்பு கலையாவது கற்று வச்சுக்கிங்க, ரொம்ப நல்லது. நாம் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். நீங்கள் உங்களுக்குன்னு தற்காப்பு கலைகளை வளர்த்துக்குங்க, கற்றுக்குங்க, வளர்ச்சி அடையுங்க, மற்றவங்களுக்கு பகிருங்கள். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பை பை. சி யூ. உங்கள் சுகன்யா. பை பை.